உட்காருங்க. ஐயர் கரெக்டாக எடுத்து வருவாரு. யாரும் ஏந்துக்காதீங்க. சிறப்பாக எழுதியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கோவிந்தா போடுங்க. கோபிகாரா கோவிந்தா, கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எல்லாம் வல்ல இந்த பாஞ்சாலி அம்மனுடைய அருளை பெற்று மகானுடைய கல்யாணம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமந்திர கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் எல்லாரும் பாஞ்சாலி அம்மனுடைய அருளும் கிருஷ்ணபெருமானுடைய அருளும் பெற்று இந்த நேரத்தில் மனக்கோலத்தில் இருக்கின்ற அர்ச்சன பகவானும் சுமந்திரக்கம் சிறப்பாக இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. தாய்மார்கள் எல்லோரும் அவங்களுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். திருக்கல்யாணம் என்பது சாதாரண விஷயம். தெய்வீக திருக்கல்யாணம், தெய்வீக திருக்கல்யாணம் எல்லாருக்கும் எல்லா பாக்கியம் கிடைக்காது. இந்த வாய்ப்பை எல்லாரும் வேண்டிங்க. இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் வேண்டிங்க. இந்த வீட்டில் கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இந்த நேரத்தில் வேண்டிங்க. குடும்பத்தோடு வேண்டுங்க. நிறைய நிறைய என்னென்ன நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள்லாம் அந்த நேரத்தில் வேண்டுங்க. பகவான் நல்ல நேரத்தில் நல்ல மனதாக இருப்பாங்க. ஆக प्रजावान पशुमान भवति चंद्रमा वा अपां पुष्पम पुष्पवान प्रजावान पशुमान भवति एवं वेद योपामायतनम உபயதாரர்களுக்காக आयतनवान भवति நாட்டாண்மை தர்மவர்த்தா பெரியதனம் கிராமத்தின் சார்பாக உபயதாரன் இருவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஆபோவை அக்ஞேராயதனம் ஆயதனவான் பவதி பர்ஜன்யோ வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யப் பர்ஜன்யஸ்யாயதனம் வேத आयतनवान भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान भवति सर्वसरोवा अपामायतनं எம் மணி திருமதி எம் சுமதி அவர்களுக்காக கொடாடை அணிந்து கௌரவிக்கிறார்கள். எம் ராமகிருஷ்ணன் ஆர் உமார் ராணி அவர்களுக்காக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். வாங்கப்போ
सर्वमङ्गलमाङ्गल्ये ततः प्रदाहिने धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं तत्संवत्सरं दीर्घमायुः KM லோகநாதன் கீதர்கள் வாழ்த்தாக 21 ரூபாய் வாழ்த்தியிருக்கிறார்கள், மொய் எழுதியிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சகல செல்வ யோகமிக்க சர்வம் மனிஷான ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி விஷ்ணு இந்த நல்ல நேரத்திலே இந்து சமய மனோகரன் அவர்கள் அரியர்களை வாழ்த்தி 100 ரூபாய் வழங்குகிறார்கள். என் பாக்கியலட்சுமி மனோகரன் இங்கு அன்பளிப்பு வழங்கிய சிறப்பிக்கிறவர்கள் சகல செல்வ யோகமிக்க பெருவாழை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். லோகநாதன் அம்சா அவர்கள் 101 ரூபாய் வழங்குகிறார்கள். தேவர்கள் 101 ரூபாய் அளிக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு மகாபாரத விரிவுரை நடத்துகின்ற சுமித்ரா. அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். பழைய காட்பாடி அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பாஞ்சாலி அம்மனுடைய திருக்கல்யாணமும் அர்ஜுன பகவானுடைய திருக்கல்யாணமும் கிருஷ்ண பரமாத்மனுடைய அருளாலே நடைபெற்றது. சீரு சிறப்புமாக ரொம்ப அற்புதமான நடைபெற்ற திருக்கல்யாணம் தத்துரூபமாக நடைபெற்றது. இன்றைய தினம் சுபதிரைக்கும் அர்ஜுனனுக்கும் 2ஆம் திருமணம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. காட்பாடியுடைய நகர மக்களின் சார்பாக எல்லாரும் அனைத்து பெரியவங்களுடைய சார்பாகவும் தாய்மார்களுடைய சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நிர்வாக குழுவினர் சார்பாகவும் உபயதாரருடைய சார்பாகவும் அதே போல ஜாப்தாதாருடைய சார்பாகவும் எங்களுடைய கிராமத்தில் மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகாபாரத சொற்பொழிவும் அக்னி வசந்த விழாவும் நடைபெற இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சபைசேர இருக்கிறார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி துரியோதனன் படுகொலம் நடத்த இருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா நடக்க இருக்கிறது. இதன் மூலமாக அனைவரையும் காட்பாடி நகர மகர சார்பாக நைட்டு இந்நாளில் நேற்று வில்வழிப்பு நாடகம் நடைபெற்றது. இன்று ராஜசேக நாடகம் நடைபெறுகிறது. நாளை துயில் என்ற நாடகம் நடைபெறுகிறது. பகட துயில் ஆகிய அனைத்து நாடகங்களுக்கும் மகாபாரதத்திற்கும் இந்நேரத்தில் காட்பாடி நகர மக்கள் சார்பாக எல்லாரும் இந்த நிகழ்ச்சி இந்த வாய்ப்பு இந்த நேரம் திரும்ப வராது என்று சொல்லி இந்த பகவானுடைய திருக்கல்யாணமும் மட்டுமல்ல அக்னி வசந்த விழாவுக்கு அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு காட்பாடி தர்மகர்த்தா என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்பாடி நகர மக்கள் சார்பாக